பின்னால் யாரோ ஒருத்தர் பேசி ரஜினியை வந்து இது இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி அவரை டைட் பண்ணி இது ஒரு கான்ஸ்பிரசி தியரிலாம் சொல்கிறார் அவர். விஜய்க்கு எதிராக வந்து இருக்கிற சக்திகள், விஜய் பலவீனம் அடைந்தால் பயன்பெறக்கூடிய சக்திகள் இவரை தூண்டி விட்டு, அதனால தான் 3-4 நாள் ஸ்பான்டேனியஸாக வரல. அவர் பேசுந்த உடனே பதில் சொல்ல அவர் யோசித்து அவருக்கு அழுத்தம், இன்னொரு அழுத்தம் வந்து இவங்களும் ரியாக்ட் பண்ணது ஏடிஎம்கே ஆகட்டும், இல்லை எல்லாமே ஸ்டேஜ் மேனேஜ்டுங்க. அதாவது ரஜினி இப்படி இருக்குதுன்றதை எப்படி யூஸ் பண்ணுறது, எலெக்ஷன் சீசன் இல்லையா இப்போ, அதனால் எல்லாரும் எதையாவது பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. யோசித்து லேட்டு தான், லேட் பிக்கப் தான். நயினார் நாகேந்திரன், எடப்பாடியெல்லாம் லேட் பிக்கப் தான். ஆனால் எப்போதுமே பேசுகிற கழக உடன்பிறப்புகள் வாய் மூடி இருக்காங்க. அதை கவனிச்சிங்களா? முதல்வரோ உதயநிதியோ அல்லது டிகேஎஸ் இளங்கோவன் அதிகார பேச்சாளரோ ஆர்எஸ் பாரதியோ திமுகவை தானே சொல்லியிருக்காரு. உடனே வருவாங்களா? ஏன் அவங்க ரியாக்ட் பண்ணல? ரஜினி தான் ரியாக்ட் பண்ணாரு. அப்போ அது வந்து யோசிக்க வைக்குது இல்லை. திமுக காரங்க ஏன் வாயை திறக்க மாட்டாங்க? இவங்கள விடுறாங்க. ரகுபதி தான் லைட்டாக வராரு, அந்த பல பேரில் ரகுபதி. ஆனால் டிஎம்கே அசர்ட்டிவாக சொல்லி அதை நிறைய இதில் விஷயங்கள் இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைங்க அன்னைக்கு வந்து ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வச்சதுக்கு காரணம் அழுத்தம். அது எந்த அழுத்தம் இந்த அழுத்தம்னு ஒன்றா டிபேட் பண்ணலாம். கண்டிப்பாக உடல்நிலை சரியில்லாத அவருடைய ஹெல்த்து ரீசன்ஸ் மட்டும் அல்ல, பல அழுத்தங்கள் எனக்கு தெரியும். அவரை வந்து கட்சி தொடங்க சொன்னதே பாஜக தான். ஏன்னா பாஜக வந்து ரஜினிகாந்துடைய பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள நுழைஞ்சிடலான்னு கனவு கண்டாங்க. அதுக்காகத்தான் அந்த கட்சியை அவர் ஆரம்பிக்க தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரஜினிகாந்த் அர்ஜுனா மூர்த்தின்னு ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் அவரை இங்கே அமிச்சாங்க டெபுட்டேஷனில். அவர் வந்தவொன்னும் ரஜினி வந்து பொதுச் செயலாளர்னு ஆக்கிட்டார் அவரை, அந்த ஆரம்பிக்க போகிற கட்சிக்கு. சரி, அந்த கட்சிக்கு சமாதி கட்டினாங்க இல்லையா, முடிஞ்சாங்க இல்லையா, வேண்டான்னு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா திரும்பவும் ரிட்டர்ன் டு ஹோம் பெவிலியனுக்கு போயிட்டார். அந்த அர்ஜுன மூர்த்தின்றவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு போயிட்டார். ஸோ நான் எதுவும் சும்மா சொல்ல, இட் வாஸ் எ ஸ்கீம் ஆஃப் ஆர்எஸ்எஸ் பிஜேபி டு இன்வால்வ் ரஜினி இன் பாலிடிக்ஸ். அவங்களுக்கு அதான் ஆன்மீக அரசியல்லாம் பேர் வச்சார். ஆனால் அவங்க வந்து தொடங்கிறதுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. நேர் எதிரான அழுத்தம் தொடங்காதேன்னு சொன்னது யாரானா டிஎம்கே ஃபஸ்ட்டு ஃபேமிலி. அதில் ஆடட் என்னன்னா ரெட் ஜெயண்ட் சினிமா டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனம் இருக்குது. அதே போல் சன் பிக்சர்ஸ் இருக்குது, நிறைய படம் நடிக்க போகிறாரு. ஸோ இந்த அழுத்தம் நீங்கள் வராதிங்க அரசியலுக்குன்னு. கோவிட் பீரியட் முடிஞ்சது, நார்மல் ஆயிடுச்சு, உடல்நிலையும் அவருக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, உடலும் உள்ளமும் நலமாயிடுச்சு, படங்கள் நடிக்க ஆரம்பித்தார், நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறாரு, டூர் போகிறார், எல்லாம் பண்ணுறாரு. ஏன் அந்த அரசியல் கட்சி தொடங்கிறத மட்டும் அப்படியே ஆட்பொட்டோ மாதிரி விட்டுட்டாரு? அப்போ அவருக்கு மக்கள் நலன் இதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை, தன்னுடைய வியாபாரம், தன் சினிமா. அப்போ தான் நான் விஜயை கம்பேர் பண்ணுறேன். 75 வயசில் இவருக்கு இன்னும் ரிலக்டண்ட்டாக இருக்கிறாரு விடுறதுக்கு. ஆனால் பாருங்கள் 51 வயசில் அதுவும் டாப்பில் இருக்கும்போது போடான்னு தூக்கி போட்டு ஜனங்களுக்காக வந்து இவ்வளோ அழுத்தத்தையும் சந்திக்கிறார் போது ரியலி ஆதவ் அர்ஜுனா கம்பேரிசன் வாஸ் கரெக்டு. இந்த 2 பேரில் வந்து இவர் நிற்கிறார்ல, இவ்வளோ அழுத்தத்தையும் தாங்கி நிற்கிறார்ல, ஓடலையே.